ஒரு ஊரில் ஒரு தலைவனும் தலைவியும் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில் காதல் மலர்ந்துச்சு. யாராக இருந்தாலும் ஆசைப்படுறது என்னென்னா தன்னோட பார்ட்னர் எப்போதும் நம்ம பக்கத்தில் இருக்கணும். கொஞ்சம் பிரிஞ்சு போனாலும் அந்த ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் ஒரு லாங் டிஸ்டன்ஸாக மாறிச்சுன்னா அதுதாங்க இந்த ஸ்டோரி. பல நாள் ஃபோன்லேயே சண்டை போட்ட நம்ம பிகேவும் அதை சமாளித்து நம்ம தூக்காவும் ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் இந்த ஸ்டோரி. சுச்சுவேஷன் காதல். எத்தனை தடவை சொல்கிறது இந்த இலவு மேலாம் வேணான்னு? இப்போ எதுக்கு நீ ஆட்டிடியூட் காட்டுற? ஆமாம், நீ பண்ணுற பார்த்தா உனக்காண்டி வராமல் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவனை தான் பேசிகிட்டு இருக்க. ஒரு வாட்டி எடுத்து நம்மளை பற்றி பேசியிருக்கியாடி. எப்போ பாரு அகத்தி அகத்தி அகத்தின்னு. ஃபோன் வருது பாரு, எடுத்து பேசு. ஏன் கட் பண்ணுற? எடுத்து பேசு. அவன் தானே கால் பண்ணுறான். பேசு பேசு. பரவாயில்ல, நீ சொல்லு. என்னடி சொல்கிற? என்ன சொல்கிற? டே, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை. நாங்கள் ஃப்ரெண்டு தான். நாங்கள் 2 பேர் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. சி, ஃப்ரெண்டை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு ஃப்ரெண்டை பற்றி எதுவும் தெரியாது தான். ஆனால் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்டி. இங்கே பாரு பிரஸ்னா, என்னால் லவ் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறுன்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுவும் உனக்கு என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ லவ்வர் தான், அதுக்குன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏய், நீ சொல்லலாம்டி. எல்லா மயிரும் எனக்கு தெரியும். எப்படி என்கிட்ட சொல்ல எதுவும் இல்லைண்ணா, அப்புறம் உனக்கு எதுக்கிட்ட லவ்வு? லவ்னா என்ன நினச்சிக்கிட்ட? சேட்டிங்கில் ஹாய் என்ன பண்ணுற சாப்பிட்டேன்னு கேட்குறதும், இன்ஸ்டா ரீல்ஸ் ஷேர் பண்ணுறதும், ஸ்டோரி அப்புறம் நினச்சியா? இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதும், சாட்டில் ஃபோட்டோ ஷேர் பண்ண நினச்சியா? அப்படி இல்லைனா வெறும் வார்த்தைக்கு ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ கிஸ்ன்னு சொல்லி மொக்க போகிறது நினச்சியா? இதான் உன்னோட லவ்வா? இதான் அந்த பொண்ணுங்களோட லவ்வா? கிடையாது, கிடையவே கிடையாது. உனக்கு நான், எனக்கு நீ, இதுக்குள்ளே தான் நமக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பே இருக்குது. உன்னோட பர்சனல் என்னோட பர்சனல்லாம் ஒன்றுமே இல்லை. அது நம்மளோட பர்சனல். நீ கூட பேசுறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதை நம்ம லவ்க்குள்ளே கொண்டு வர பார்த்தியா, அதான் பிரச்சனை. உன் மாதிரி பொண்ணுக்கெலாம் இந்த மாதிரி உண்மையில போகிற பிரச்சனைலாம் புரியாதுரி. தள்ளுறி. கடைசியாக நான் மட்டும் சொல்கிறேன்டி, எந்த லவருக்கும் பிடிக்காத ஒன்று தான் லவ்வர் இன்னொருத்தவங்க பேசுறது.
டேய் தண்ணி ஊத்துலடா, டேய் தண்ணி ஊத்துலடா, தண்ணி ஊத்துலடா. என்னடா புட்டுக்குச்சா? நீ தலையாட்டதை பார்த்தா அப்போ உண்மையிலே புட்டுக்குச்சா? அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி சரி வா, ஆளுக்கு ஒரு கட்டிங் போடும். இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்றோம். என்ன ராவா குடிச்சிட்டு இருக்கான்? காலையில் என்ன நடக்க போதோ? ஏன்டா அப்படி இருக்கா? நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா? அது ஏன்டா அவளுக்கு புரியவே மாட்டுது. டேய் இந்த பொண்ணுங்களே இப்படி தான்டா. நீ என்னதான் உருகியே லவ் பண்ணாலும் கடைசியில் உன்னை கழட்டி விட்டுருவாளுங்க. அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? என்ன மேலே பார்க்குறான்? சரி நம்மளை பார்ப்போம். நீ லவ்வர் தான், அதுக்குன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதாண்டா சொன்னா. என்னடா அப்படி சொல்லியிருக்கா? கையை கூடு, நீ தாண்டா உண்மையான லவ்வர். நானா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? அங்கே அவளை கொண்டு போட்டுருப்பேன்டா. நீ தாண்டா பிகே ட்ரூ லவ்வர். எந்த ஒரு ரியாக்ட் பண்ணாமல் கொயிட்டா சைலண்டாக வந்திருக்கா பத்தியா? நீ தாண்டா மச்சான் உண்மையான லவ்வர். கர்த்தரே சிரிக்காதடா, உள்ள எவ்வளோ வலிக்க தெரியுமா? சரி விடு நண்பா, எல்லாம் நன்மைக்கு. அவ யார் தெரியுமா? தேவதா. டே மக்கு நண்பா, இங்கே யாரும் தேவதெல்லாம் இல்லைடா. அவள் ஒரு சாதாரண பொண்ணுடா. இந்த பொண்ணுங்களை தேவதை, ஏஞ்சல், செல்லம், வெல்லம், அம்மு, பூனை குட்டி, மயிறு குட்டின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரிலாம் நிறுத்துங்கடா. நீங்கள் சொல்கிற வரைக்கும் அவளுக்கு இப்படி தானே இருப்பாளுங்க. ஒருத்த முதல்ல நீங்கள் திருந்துங்கடா. லவ் பண்ணலாம் அவள் தேவதான்டா. அப்போ கழட்டி விட்டதுக்கப்புறம் சேர்றா. டேய் அது சரி, அதை விடு. நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன் வாழு போட்டோ காட்டுறான்னு. ஒரு வாட்டியாச்சும் காட்டிருக்கேடா? காட்டுறான் முதல்ல, நான் அவளை பார்க்கணும். டேய் எர்ரா. போச்சு எல்லாமே போச்சு. ஐயோ கர்த்தரே என்னை ஏற்றுக்கொள். நடா உளர்ற. டே ஒத்தா இப்பதான்டா என்னோட எக்ஸே.
பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். ஆமாண்டா, நான் கூட கேட்கணும்னு நினச்சேன். என்னை பற்றி எல்லாமே எப்படி கரெக்டாக சொல்கிறேன்? போய் என்னோட எக்ஸைடா லவ் பண்ணுவாரு. ஐயோ, சீக்கிரம்